பிரைஸ் லிங். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் வாளாக்காமல் தழையாக்குவாராக. நீங்கள் எல்லாரும் கீழாகாமல் மேலாவீர்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 34 நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். இது வந்து ஒவ்வொரு பாட்டு நம்ம இதுல இருந்து நிறைய பாட்டு இருக்கு. ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து ஒரு பாடல் பிறந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டு எழுதுறவங்க கிட்ட கேட்பாங்க, நீங்க எந்த சூழ்நிலையில இந்த பாட்டுல எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாட்டு இருக்கு இங்கிலீஷ்ல, வாட் வி ஹாவ் ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து பாடுனா ஒண்ணுமே தெரியாது, ஆனா அதோட பிறந்த கதை அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த எழுதினது 1855 அந்த பாட்டு எழுதியிருப்பாரு. ஒரு சின்ன ஒரு ஹிம் தான், சின்ன ஒரு கீர்த்தனை தான். அது எப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போறதுக்கு முந்தின நாள் ஒரு ஒரு ரிவரை தாண்டி கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கல்யாணம் பண்ண போறவங்க வந்து அதுல மூழ்கி இறந்துருவாங்க. இறந்த ஒரு வருஷத்துலயே அவர் வந்து வேற ஒரு நாட்டுக்கு குடி போயிடுவாரு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இவங்களால பார்க்க வர முடியாது. அப்போ அவங்க அந்த ஒரு வருஷத்துல அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷத்துல அவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த கல்யாணம் ஆகி கொஞ்சம் 6 மாசத்துல அந்த ஒய்ஃபும் இறந்துருவாங்க. இப்போ அடுத்தடுத்து இந்த இழப்புகளை சந்திச்ச பிறகுதான் அவர் எழுதுறாரு, பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண செய்கினதர் தான் உண்டோ, துக்க சஞ்சலத்தை நீக்க நீர் என்னோடு இருப்பீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பாடல் பிறந்த கதை, எந்தெந்த இடத்துல இருந்து எந்தெந்த மாதிரியான பாடல் பிறந்திருக்கு அப்படின்றது அந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இது தெரிஞ்சதுன்னா அந்த பாடல் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த 34 சங்கீதம், இந்த பாடல் பிறந்த கதை எது தெரியுமா? இதுக்கு வந்து வச்ச பேர் அவங்க என்ன தெரியுமா? praise from the cave. அதாவது ஒரு குகையிலிருந்து வந்த ஒரு துதியின் சத்தம். அதுதான் இந்த பாடல் பிறந்த கதை. இதோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 21 அதிகாரம் 22 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். தாவீது வந்து கோலியாத்தை முறியடிச்சிடறாரு. அப்புறம் வந்து சவுல் அதுக்கு எல்லாரும் வந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க. சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10000 அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சவுலுக்கு பொறாம வந்துருது. பொறாம வந்துட்டு யோனத்தான் அதை பார்த்துட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு, இந்த மாதிரி நீங்க வந்து எங்க அப்பா உனக்கு கொல்லணும்னு நினைக்கிறாங்க, நீங்க ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது என்ன பண்றாரு, அந்த இடத்துல பயத்துல, ஒரு உயிர் பயத்துல ஓடி வராரு. ஓடி வரும்போது அந்த இடத்துல அவருக்கு வந்து பயங்கரமான பசி. அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது கூட வந்து பசி இருக்குமான்னு தெரியல, ஏதோ ஒரு சாப்பிட்டு ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ வந்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டாரு, கர்த்தர் தெரிந்து கொள்ளிட்டாரு. இந்த இடத்துல அவருக்கு பயங்கரமான பசி, சாப்பிட்றதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் ஒரு ஆசாரியன் இடத்துல போய் நிக்கிறாரு. அந்த ஆசாரியன் கிட்ட வந்து சொல்லல, சவுல் என்ன கொல்ல வரணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. சவுல் வந்து எனக்கு முக்கியமான ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்காரு, அதனால எனக்கு வந்து கையில நான் ஒரு பட்டயமும் எடுத்துட்டு வரல, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அப்ப எந்த மாதிரி ஒரு நிலைமையில தாவீது இருக்காருன்னா, அவருக்கு பசியில சாப்பிட்றது கூட எதுவும் இல்லாத ஒரு கண்டிஷன்ல தான் ஆசாரியன்ட்ட போய் அந்த சமூகத்தப்புல ஏதோ கன்வின்ஸ் பண்ணி வாங்கிடுறாரு. வாங்கிட்டு பட்டயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆசாரியன் சொல்றாரு, நீ கோலியாத்தை கொன்னுங்கள, அந்த பட்டயம் என்கிட்ட இருக்குன்னு அதை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு எங்க போறாருன்னா, கோலியாத்து எந்த இடத்துல இருந்து வந்தாருன்னா, பெலிஸ்தியர் பட்டணத்துல காத் அப்படின்ற பட்டணத்துல இருந்து தான் வந்தாரு. அந்த இடத்துக்கே போறாரு. அந்த இடத்துக்கே போகும்போதுதான் அங்க வந்து ராஜா கிட்ட பாக்குறாரு. ராஜா அங்க உள்ளவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ வந்து என் ஊர்ல உள்ள காத்துல உள்ள எங்க இதுல ஒரு பெரிய பராக்கிரமசாலியான கோலியாத்தை நீ கொன்னவன் தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, ஒன்னதானே அந்த சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10000 பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு பைத்தியக்காரனை போல வேஷம் மாதிரி, நுரை தள்ளி அந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் விளக்க உரை எழுதுவாங்க வேத பண்டிதர்கள். அவங்க எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னா, தாவீதோட ரொம்ப ஒரு லோயஸ்டான கண்டிஷன், ரொம்ப அவமானப்பட்ட, பயந்து அவமானப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த ஆகீஸுக்கு முன்னாடி ஒரு வேஷம் மாறின போது பாடின பாட்டு. அதுல வந்து 1 சாமுவேல் 21 அதிகாரத்துல
பார்த்தீங்கன்னா 13-12 வசனத்துல தாவீது மிகவும் பயப்பட்டு அப்படின்னு இருக்கும். அதாவது நம்ம வாசிக்கும் போது பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா மிகவும் பயப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு லோயஸ்ட் கண்டிஷன்ல தான் பாடுறாரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஐ வில் ஆல்வேஸ் சே குட் திங்ஸ் அபவுட் த லார்ட். ஆண்டவரை பத்தி நல்ல விஷயம் நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன். எந்த மாதிரி நேரத்துல தெரியுமா? அவமானப்பட்டு அந்த இடத்துல பசியோட யார் எனக்கு இந்த இடத்துல நான் காப்பாத்துவா? ஏன்னா அங்க சவுல் கொல்ல வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு எதிர்த்தாப்புல வந்தா அவங்க எந்த கோலியத்தை கொண்டாரோ அதே ஊரோட ராஜா கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. அந்த மாதிரி நேரத்துல இருக்கும் போதுதான் தாவீது சொல்றாரு, நான் எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வசனம் 1-3 வரை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, துதித்தலின் தாவீதுக்கு உண்டான மகிழ்ச்சி. அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. துதிப்பதில் தாவீதின் மகிழ்ச்சி. 1-2-3 வசனத்துல துதிப்பதில் தாவீதுக்கு இருந்து அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அப்பதான் அதுல்லாம் குகை, இது வந்து பிரீஸ் ஃப்ரம் த கேவ், ஒரு குகையிலிருந்து வந்த பாட்டு. எங்கன்னா இந்த ராஜா கிட்ட இருந்து ஓடி போய் ஒரு குகை கிட்ட போய் ஒழிஞ்சுக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல தாவீதுக்கு என்ன இல்லை, சாப்பாடு கிடையாது, அவமானப்பட்ட சூழ்நிலை, தங்குறதுக்கு இடம் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு பரதேசியை போல ஒரு குகையிலிருந்து பாடும்போதுதான் தாவீது துதித்தலின் மகிழ்ச்சியோட பாடுறாரு. 2-4 வசனத்திலிருந்து 4-5 பார்த்தோம் அப்படின்னா, 4-8 வரை ஜெபத்தில் தாவீதின் ஒரு நம்பிக்கை. அவங்க எவ்வளவு நம்பிக்கை இருந்த 6வது வசனத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். 5வது வசனத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இது அவமான இடத்துலதான். அந்த இடத்துல அவமானப்பட்டு ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுல்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்த தாவீது தான் பயத்துக்கு ஓடி போய் ஒரு பைத்தியக்காரனை போல நடந்துகிட்ட அந்த அவமானப்பட்ட இடத்துலதான் சொல்றாரு, நான் இனி அவமானப்படுவதே இல்லை, ஏனென்றால் நான் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுலதான் ஃபாதர் அழகா எழுதியிருப்பார் ஒரு பாட்டு, நான் அவமானம் அடைவதில்லை, ஏனென்றால் அப்பா நான் உமது பிள்ளை. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அவமானப்படுற சூழ்நிலையில தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் என்றால் நாம் அவமானம் அடைவதில்லை, ஏனென்றால் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து 9-10 பார்த்தோம் அப்படின்னா, குறைவை நிறைவாக்கும் தேவன். அவர் அந்த அதுலாம் குகையில இருக்காரு. அந்த இடத்துல பாக்குறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல சொல்றாரு? அவருக்கு நன்மை அதிகமா இருக்கும் போது இடத்துல தாவீது சொல்லல, பசியோட தங்குறதுக்கு இடம் இல்லாம பரதேசியாய் ஒரு குகையில தங்கிட்டு இருக்கும் போதுதான் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற நம்மளுக்கு அவர் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்மளுக்கு குறைவுகளை நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர்ல சொன்னதுபடி என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்மளுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இந்த சிங்கக்குட்டிகள் எப்படின்னா, எதுக்காக இங்க வந்து அதுலாம் குகைக்கிறதுக்கு பக்கத்துல நிறைய சிங்கங்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் பார்த்திருப்பாரு தாவீது. சிங்கம் வந்து அது பட்டினியா இருந்தா கூட அப்படி இப்படி சமாளிச்சிடும். ஆனா அது குட்டிகள் பட்டினியா இருந்ததுன்னா அந்த விளக்கு உரையில் எழுதியிருக்காங்க, அந்த சிங்கத்துக்கு 7 யானையோட பலம் வந்துருமா. அதால தாங்கவே முடியாது அந்த குட்டிகள் பட்டினியா இருக்கிறது. அந்த இடத்துல சிங்க குட்டிகளே பட்டினியா இருந்து தாழ்ச்சி அடைந்து அவங்களுக்கு தேவைப்படுறது இல்லாம போனாலும் நம்மளுடைய தேவன் நம்மளுக்கு குறைவில்லாமல் நடத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து 11-ல நம்ம 14வது வசனத்துல பார்த்தோம்னா, நீடித்த வாழ்வுக்கான ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல இருக்குது. அதாவது மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப் சிங்கர் அமெரிக்கால இருந்தாரு. அவர் வீட்டுல நிறைய பேரை வளர்த்துட்டு இருந்தாரு. எதுக்குன்னா, கிட்னிக்காக ஒருத்தர், லிவருக்காக ஒருத்தர், அப்புறம் லங்ஸுக்காக ஒருத்தர், கண்ணுக்காக ஒருத்தர், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வளர்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஒருவேளை ஆர்கன் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள ஆர்கனை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு
ஆனால் 50 வயசுலேயே அவர் வந்து மரிச்சிட்டார். இந்த இடத்துல அவர் நீடித்த நாட்களுக்கான ரகசியம் 4 என்ன தெரியுமா? 13-14 வசனம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கப்பட வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள், தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் நீடித்த வாழ்வுக்காக நீங்கள் வந்து டயட்டில் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும், ஒன்றுமே இல்லை. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்க. நீடித்த நாட்களை, நம்மளுக்கு ஆயுசு நாட்களை தேவன் பூரணப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து நீதிமானுக்காக அடுத்து 15வது வசனத்திலிருந்து 22வது வசனத்தை வரை பார்த்தோம்னா, நீதிமானுக்காக செயல்படும் கர்த்தர். இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அந்த கடைசியில 17வது வசனத்துல பார்த்தோம்னா, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்ம கூப்பிடுகிற இன்னொன்று வசனம் இருக்கும், நொறுங்குண்ட 18வது வசனம், நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுகுண்ட ஆவியவர்களே தேற்றுகிறார். அதாவது இங்கிலீஷ்ல என்ன போட்டுக்கன்னா broken heart. இந்த நொறுகுண்ட ஆவி இருக்கும் போது நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் எப்படி தெரியுமா இருக்காரு? நம்மளுக்கு சமீபமா இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 20வது வசனத்துல இருக்கு, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரிகிற ஒரு சில காயத்துக்கெல்லாம் நம்ம மருந்து போட்டுருவோம். ஆனா தெரியாத சில வியாதிகள் இருக்கும் நம்மளுடைய இருதயத்துல, நம்மளுடைய லங்ஸ்ல, நம்மளுடைய இன்டெஸ்டின்ல, குடல்கள்ல, நம்மளுடைய எலும்புகள்ல, அது எல்லாம் தேவன் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகளில் ஒன்றுமே முறிக்கப்படுவதில்லை. உங்களுடைய எந்த வியாதியா இருந்தாலும் அது எதுவுமே முறிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் தேவன் அது நம்மளை காப்பாற்றுகிற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக தாவீது சொல்லி முடிக்கிறாரு, நீதிமானுக்காக செயல்படும் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆபகூக்ல பார்த்தீங்கன்னா, ஆபகூக் 3 அதிகாரமே ஒரு சங்கீதம் தான். அதுல 3வது அதிகாரம் கடைசியில எல்லாம் போட்டிருக்கு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பலனற்று போனாலும், மிருக ஜீவன்கள் இல்லாமல் போனாலும், எதுவாக இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதுதான் அந்த தாவீதுக்கு வந்து இருந்தது. எதுவுமே இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, கையில் பட்டயம் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தான் அங்கே வந்து தாவீது வந்து அந்த வசனம், அந்த ஆபகுக்கே ஒரு சங்கீதம் தான், ஒரு பாட்டு தான். அந்த இடத்துல சொல்றாரு, எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இங்கேயும் தாவீது 31வது அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்றாரு, நான் ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இதுதான் எது தெரியுமா? சத்துரு வெட்கப்பட்டு போற நேரம் இந்த நேரம் தான். நீங்க அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, குறைவுல இருக்கும்போது கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றீங்க தெரியுமா? அந்த இடத்துலதான் கர்த்தர் ஜெயிக்கிறாரு, சத்துரு வெட்கப்பட்டு போறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபகுக்ல கடைசியில இப்படிலாம் நீங்க ஆண்டவரை பத்தி சொல்றீங்கல்ல, துக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவமானப்பட்டு இருக்கிற நேரத்துல அவர் என்ன தெரியுமா செய்வாரு? அப்படியே விட்டுற மாட்டாரு. உங்களுடைய கால்களை மான்களை கால்களின் போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மளை நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை அவமானம் அடைய செய்வதில்லை, அவர் நம்மளை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.